வணங்கினாங்க. அவங்க எப்பவுமே கொஞ்சம் பணிவுடையது, அடக்கம் உடையது. அர்ஜுனுக்கு 3 மாசம் மூத்தவர் கிருஷ்ணர், தருமனுக்கும் பீமனுக்கும் இளைவர் யாரு? கிருஷ்ணன். ஆசீர்வாதம் பண்ண துரியோதனம் பார்த்தான், இவருக்காக போய் நான் விடுறா, இவருக்காக போய் நான் விடுறது தானே. அப்பமா என்ன அப்பா சொல்லிட்டாருன்னு, கண்ணா வணக்கம், எப்படி ஒரு கை தூக்குற, டேய் ஒரு கையை வேண்டாம் தூக்குற, கடைசியில உன்னை குடிச்சேத்திர பூமியில ஒரு காலு ஒரு கையை இடலாமே செஞ்சிட போடாது. அதான் நல்லது. என்னப்படிதான் நம்ம பகவானுக்கு தெரியாத காலில் விழுந்து வணங்குறதுனால அவனுக்கு பூரண அளவு கிடைக்கல. கண்ணன் என்ன பண்ணாரு, அந்த பலாப்பழத்தை மூத்தவன தருமன்கிட்ட கொடுத்து, இதை நீங்க பாதியா அறுத்து ஆளுக்கு பாதி எடுத்துங்க, நீங்க ஆளுக்கு பாதி எல்லாரும் எடுத்துங்க, பாண்டவரும் கௌரவரும் சமமா பங்கிட்டு சாப்பிடுங்க, சமமா பங்கிட்டு சாப்பிடுங்க. உடனே சொன்ன உடனே பீமன் அதை அறுத்தான். அறுத்து எண்ணி பார்த்தா சரியா சொல்லி வச்ச மாதிரி 105 சொல்ல அப்படி இருக்கு. துரியோதனாதிகள் 100 பேர், இவங்க 5 பேர், 3 ஆள் ஒன்று எடுத்துக்கலாம், ஆள் ஒன்று கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பீமன் சொன்னான். அது பகவான் என்ன சொன்னார், ஆளுக்கு பாதி தான், ஆள் கொண்டு சொன்னாரு. நமக்கு 52, அவங்களுக்கு வேணா 53 போகும். சரி தருமன் ஒதுங்கினார். எப்படிப்பட்ட வகையிலே அதுக்கப்புறமா பாண்டவர்கள்லாம் தலா 10 சுளையை சாப்பிட்டாங்க, மீது 2 சுளையை பீமனுக்கே கொடுத்துட்டாங்க. அவங்கன்னா ஆளுக்கு ஒவ்வொரு சுளையும் பாதி பாதியா கொடுத்தாங்க. பீமன் செஞ்சது அநியாயம் அப்படிங்கிறார் தெரியும். இப்படி செய்து விட்டானே, நாளைக்கு ராஜ்யத்தையும் இப்படித்தானே பங்கு போடுவான்னு நினைக்கிறான். பொறாமை உண்டாங்க. பொறாமைக்கு அது ஒரு முதல் காரணம். பொறாமைக்கு அது ஒரு முதல் காரணம். பகவான் பார்த்தார், சபாஷ், நாம என்ன நினைச்சு வந்தோமோ அதற்கு அஸ்திவாரம் போட்டாச்சு. இப்படி செய்யவில்லைன்னா நாளைக்கு பூபாரம் தீர்ப்பது எப்படி? அதனாலே தான் பலாப்பழத்தை கொண்டு வந்து கொடுத்து அவங்களுக்கு கூட பகையை மூட்டிவிட்டார். பூபாரம் தீர்க்க அஸ்திவாரம் போட்டு விட்டார். துபாபர யுகமே சகுனியா வந்து பிறந்தது. துபாபர யுகமே சகுனியா வந்து பிறந்தது. அந்த குலத்தை முற்றிலும் முடிவு செய்ய வந்த சகுனி மிகப்பெரிய ஒரு டைம் பாம். துரியோதன இடத்துல உறுதுணையா இருந்தா பாண்டுடைய காரியத்துக்கு வந்தோன்னா துரியோதனம் மடியில் வரைக்கும் போகல, அது கூட அவனும் போயிடுவான். எப்படி இல்லாம இருக்கக்கூடிய சமயத்துல ஆந்தவதம் முறையருமாயிடை தீங்குரு வடிவம் ஆங்குரு மாமரை அயனுமாயிடை தீங்குரு வடிவம் திருநோயமோடு நாகிட நமக்கென வருதி மைத்தனை வாங்கும் அடியின் வலிமை கூடவே. தேரோட்டி வீட்டிலே ராதேயன் வீட்டிலும் திருநாக்குடைய அரண்மனையில் வளர்ந்த கர்ணன் ஒரு நாள் அரண்மனை வளாகத்திலே பரசுராமிடத்திலே கற்ற வித்தையெல்லாம் சரிபார்த்துக் கொண்டிருந்தான். அப்போது அக்னியாசனம் விடுவதும் வருணாசனம் விடுவதும், இங்கிருந்து ஒரு கம்பு விடுவான் அக்னியாசனம், வேகமா போகும்போது அப்படியே சுவாரம் சுடிக்கும். உடனே அது வருணாசனம் எடுப்போம், உடனே அதை விடுவாங்க. வேகமா போய் அந்த அக்னியாசனுடைய சுவாலையை அடைக்கிறது. இப்படி ஒன்றுக்கொண்டு மாற்றம் கிடைக்கும். இதெல்லாம் அற்புதங்களை பார்த்த போது துரியோதனன் பார்த்தான். போய் அந்த இடத்துல கர்ணனை பார்த்து அண்ணான்னு அன்போடு கொடுத்தான். இவ்வளவு காலத்துல இவ்வளவு பேர்ல யாருமே என் அண்ணான்னு என்னை கூப்பிடல. துரியோதனா, நீ என் அண்ணான்னு கூப்பிட்ட, இனிமே வந்து நீயும் நானும் நட்பா இருக்கும். உனக்கு வந்த எல்லா நட்பும் எனக்கு வந்த மாதிரி, உனக்கு வந்த நட்பு தான் எனக்கு வந்த மாதிரி. அப்பதான் ஒண்ணு சேர்ந்தேன் துரியோதனும் கர்ணன். இனி எதிர்காலம் எல்லை ரொம்ப கெடுதலானு சொல்லிட்டு உடனே அம்பி அம்பாளையெல்லாம் வளத்துக்கு அழைத்து கொண்டு போனார் வியாசமுனிவர். அவர்கள் தவத்தை சேர்த்து திவசம் சேர்ந்திருக்கார். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய சமயத்துல
இப்போ ரெண்டாவது காரணம் பொறாமை வரதுக்கு எப்படி அப்படின்னு கேட்டா, இந்த காணக்குதிரைன்னு மாமரத்துக்கு காணக்குதிரைன்னு ஒரு பேர் சித்தர்கள் வச்சாங்க. மாமரத்துக்கு காணக்குதிரைன்னு ஒரு பேர் வச்சாங்க. அதான் மாமரம். மாமரம்னா பெரிய மரம்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். மகிமையிலே பெரிய மரம், விறுவிறுப்பு அதில் உண்டு. ஆமாம், அந்த மாங்காய் ஊதாரி எடுத்து பழைய சொத்து பக்கம் வச்சுட்டா அது மாட்டு வேகமாக சோறு போகும். அதுதான் மாம்பழம் இருக்கே, அது முக்கணிக்க முதல் கிடையாது, மாம்பழ வாழை அப்படிதான் சொல்லுவோம். அவர்களுக்கு தேவையான சக்தி அதிலும் நிறைய இருக்கிறது. சீசன் காலத்தில் சீப்பா கிடைக்குது, நிறைய சாப்பிட்டா வயிற்று போகுங்க. இந்த மாமரத்தினுடைய இலை இருக்குதுங்களே, அந்த மாவிலை வீட்டுக்கு சித்தி கட்டி போடலாம். லட்சுமி கடாட்சி உண்டாக சாதாரண விசேஷமான நாட்களையும் மாவிலையை வீட்டில் கட்டலாம். இப்போ சீதத்தினால தொண்டை கட்டிட்டு பேச முடியாம இருந்தால் இந்த மாமரத்துடைய முத்துன மாவிலையை கொண்டு வந்து நாளம் மூணா கிள்ளி உடனே சுடுதண்ணீரை போட்டு உடனே அதை கொதிக்க வச்சு அதை கசாயமா வடிகட்டி சாப்பிட்டா அந்த பேச முடியாதவங்களும் தொண்டை கட்டி இருக்கிறவங்களாம் பேசணும். அதுக்கு அது அதிருஷ்டம் இல்லையா? அதனால இந்த பிசனை எடுத்து கால் பித்த வெடிப்புல தடவிட்டு வந்தா அந்த பித்த வெடிப்பு மறைஞ்சு போயிடும். ஒரே ஒரு ஆளு அந்த ஆளை மாங்காயை கெடுக்குமா? யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? அதாவது இந்த நாதஸ்வரம் வாசிக்கிறான் பாத்தீங்களா, அவனுக்கு முன்னால போய் நீங்க மாங்காய் தின்னுங்க வாசிக்க மாட்டோம். ஏன்னா அவனுக்கு நாக்குல நீர் ஒரு வாசிக்க முடியாது. அப்படியே நாதஸ்வரத்தையே வாசிக்க முடியாம செய்யறது மாங்காய். மாயிலே திருமகள் வாசம் செய்கிறாங்க. மகாலட்சுமி பிரம்மகத்தின் பாவம் போகும். மாலயபட்சம் வரக்கூடிய, அதாவது மகாலயபட்சம் சொல்லக்கூடிய 15 நாளும் வரும். அதாவது புரட்டாசியில, மற்ற அமாவாசையில ஒரு தடவை ஒரே நாள்ல போயிடும். இது 15 நாள் அமாவாசைக்கு முன்னாடி 15 நாள் எதுக்கு வேணாலும் திதி தர்ப்பணம் பண்றோம். அதுல துவாதசி அன்று ராமேஸ்வரத்துல போய் திதி தர்ப்பணம் பண்ணா மகாலய அமாவாசையில கயாவல் செய்த படம் கிடைக்கும். கயாவல் செய்த புண்ணியம். கயா எல்லாரும் போக முடியாது, ஏன்னா போகலாம். அப்படி எப்படியாக இருக்கக்கூடிய சமயத்துல இந்த வீடு வந்து கட்டினவங்களுக்கு வாஸ்து தோஷம் இருக்குதா இல்லையான்னு தெரியாது. அந்த வாஸ்து தோஷம் நாமளே நீக்கிக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டா, ஒரு வளர்புற சனிக்கிழமையில 11 மாவிளையே வீட்டுக்கு முன்னாடி வாசப்படியில கட்டணும் பொறுத்து. இதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் தவறாம 11 இலை அதை கட்டிட்டு புதுசா ஒவ்வொரு வாரமும் கட்டணும். இப்படி 108 வாரம் கட்டி கொண்டு வந்தா எப்பேற்பட்ட வாஸ்து குறைவா இருக்கக்கூடிய வீடுகளும் வாஸ்துனுடைய குறை நீங்கிவிடும். ரொம்ப சுலபமான படி. 10,000 20,000 அந்த செய்தி அதை மாற்றம் செய்ய வேண்டிய அவசியமே இருக்கு. ரொம்ப சுருக்கமான வழி. அந்த மாவிளைக்கு இவ்வளவு சிறப்பு. ஒரு நாள் துரியோதனாதிகள் 100 பேர் அந்த மாமரத்தை ஏறி மாங்காய் பறிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப அந்த வழியா பீம வரும். என்னடா துரியோதனாதிகள் மாதிரி இருக்கு அப்படின்னு பக்கத்துல வந்து, துரியோதனா என்ன பண்றாங்க மேல மரத்து மேல எல்லாரும்? இல்ல, மரத்து மேல என்ன பண்ணுவாங்க? மாங்காய் தான் பறிப்பாங்க, புளிங்காய பறிப்பாங்க அப்படின்னு. ஏய், நாமெல்லாம் சரித்திர புருஷர்களா? மரம் ஏறி மாங்காய் பறிச்சான்னு நாளைக்கு எழுதி வச்சிருவான்டா சரித்திரத்துல. கீழே இருந்தா வாண்ணா வராதான் அப்படின்னு அடிமரத்தை பிடிச்சி ஆட்டுனா பிஞ்சு விழுந்துச்சு, காய் விழுந்துச்சு, அவனுக்கு ஒவ்வொருத்தனா சொத்து கீழே வந்துட்டாங்க. நல்ல அடி துரியோதனன். இந்த கழுத்துல அடிபட்டது. அதனாலதான் அறவப்படியும் அடங்காத முடிவுனா போயிட்டான். அடே மாமா அங்க சொல்றான் கவனிக்கிட்டேன், இந்த வயசுலயே மாம்பிஞ்சிகளை நான் கீழே உழுக்கணும், பின்னால நம்ம உயிர்களையும் மாம்பிஞ்சி கூட பின்னால உதிர்ப்பானேன்னா. ஆமாடா மருமகளே நான் சொன்னேன். ஆமா, அப்படித்தான் செய்வாங்க.
அதுல தான் துரியோதனனுக்கு 2வது தடவையா பொறாமை ஏற்பட்டு பாண்டவர்களை கொல்ல வேண்டும். ஒரு நாள் கர்ணன் பிச்சாரன் இவர்களோடு துரியோதனன் ஆலோசனை பண்ண, நாம வாழ வேண்டுமானால் பீமன் வாழக்கூடாது, அவனை ஒழிக்கணும். நீங்க தெய்வம் மாதிரி மாமா ஒரு வழி சொல்லுங்க. சவுனி துரியோதனன் தனியா போட்டு, பீமனுக்கு விளையாட்டுனா ரொம்ப வெள்ளம், நாளைக்கு காலையில் எல்லாரும் கங்கை கரை போய் விளையாடணும், அங்கே நமக்கு ஒரு விடுதி இருக்குது, அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே படுத்துடணும், தூங்கும் போது அவனை கயிற்றுல கட்டி கங்கையில் போட்டு விடணும், போயிடும் அப்படின்னு அவன் சொன்னோன்னு அவன் ரொம்ப சொன்னான். மாமா அபாரமான யோசனை மாமா உங்களுக்கு, அடாடா இதெல்லாம் எங்களுக்கு வரலையே அப்படின்னு ரொம்ப அப்படியே செஞ்சிருவோம். ஒருவர் கண்ணிடம் அது நதி வாசனை படுத்து இறுதியில முதல் மருமையத கேள்வி நான் கேட்ட அடுத்த நாள் வந்து பாண்டவர்களை கூப்பிட்டு கங்கை கரையில போய் விளையாடலாம் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறோம். வேமன் ஒரு 10 பேர் முதல்ல ஏறிங்கடா, இந்த கையில 10 பேர் பிடிச்சுங்கடா, இந்த கையில ஒரு 10 பேர் பிடிச்சுங்கடா, அனாவசியமா நீந்திட்டு வந்தோம் பலசாரி. இப்படிலாம் இருக்கும்போது பொழுது போச்சு, அரண்மனைக்கு போனோம் அப்படின்னு தர்மராஜா சொன்ன. துரியன் சொன்னா, அண்ணா களைப்பா இருக்கு, இங்கேயே தங்கணும், சாப்பாடு வரும், சாப்பிட்டுட்டு மறுபடியும் நாளைக்கு விளையாடும். சரி, தர்மன் சூதுவா தெரியாது பாவம் ஒதுங்கினார். அரண்மனையில இருந்து 50 அண்டா கல்கண்டு சாதம் வருது வண்டியில, 50 அண்டா வெண்பொங்கல் வருது, 75 அண்டா புளிச்சாதம் வருது, 80 அண்டா தேங்காய் சாதம் வருது, 70 அண்டா மாங்காய் சாதம் வருது, முருங்கைக்காய் சோத்து வடை 2000 வருது, அதிரசம் 1000. இவ்வளவு வண்டியில் வர முடியும். எல்லாத்தையும் வரவழைச்சு ஆற்றங்கரையை வைத்து உண்டார்கள். பிறகு அங்குள்ள விடுதியிலே படுத்தார்கள். பிறகு கம்பளை கங்குளில் கண்ண சோபரன் நண்பர்களே கண்குடை கங்குளில் ராத்திரி நேரம் 4 பேரு அங்கே எல்லாம் படுத்து தூங்குறாங்க. இந்த பாண்டவனை பார்த்தீங்கன்னா 4 பேர் தனியாக படுத்துப்பாங்க, மீன் மட்டும் தனியாக படுத்து. ஏன் அவன் சேர்ந்து படுத்தாங்கன்னா விளையாட்ட கையை காலத்தையும் கூட அவங்களுக்கு ஆகும் பழசாலி இல்லைங்க. அதான் இப்படி இருக்கும் முடியும். உடனே வந்து அவன் வந்து நல்லா விளாந்து படுத்து கொட்டை விட்டு தூங்குறான் பேமன் தனியா. சண்டை எட்டி பார்த்தாங்க, நல்லா தூங்குறேன், இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் உள்ள போய் நல்லா தொட்டு பார்த்தாங்க, எந்திரிக்கிறேன், புரட்டி பார்த்தாங்க, அப்போ எந்திரிக்கிறேன். உடனே கயிறு போட்டு நல்லா இறுக்கி கட்டி உடனே பக்கத்திலே கங்க கொட்டி விட்டாங்க. தொலைஞ்சாண்டா தொலைஞ்சாண்டா, இன்னமே நமக்கு விரோதியே இல்லடா, வகை இல்லடா, நாம தான் எல்லாம். இவங்க சந்தோஷம், இவங்க சந்தோஷம். உடனே பீமனை விடுத்த உடனே உடம்பெல்லாம் ஜெல்லும் தண்ணி பண்ணோன்னா அவனுக்கு ஆச்சரியம், என்னடா இது நம்ம விடுதியில படுத்திருந்தோம் அறையில, இங்க எப்படி தண்ணிக்குள்ள வந்தோம் அப்படின்னு கை கால உதறனா கட்டணம் பட்டு பட்டு விட்டு போச்சு. கறி கறி மேல வந்தான். எவன் என்ன கலந்துட்டு தைரியம் இருக்கு? ஓ படுத்துட்டு அப்படியே உருட்டு வந்திருப்பான், தண்ணியில விழுந்திருப்பான். அதுதான் இவன் நினைச்சது. ஆனா இந்த மாதிரி தண்ணியில தூக்கி கட்டி போட்டாங்கன்னா அவன் நினைக்கல. அவன் நினைச்சது நியாயம்தான். ஒரு 2 பேர் படுத்துனாங்க ஒரு இடத்துல, திடீர்னு எழுந்து ஒருத்தன் பக்கத்தில் படுத்த முதல்ல ஓங்கி முதல்லே குத்து ஊட்டினான். அவன் எதிர்ச்சிட என்னையோட குத்துன தூங்குறவன அப்படின்னா, அது அடடா குத்திட்டேன்னா என் கணவனை என் 3வது வீட்டுக்காரன் ஒருத்தன் வந்தான் எதிரி, அவனை குத்தத்தான் நினைச்சு உன் முதல்ல ஊத்தி விட்டனால என் தப்பா நினைக்காதேன்னா. அப்படி கணவனை நடக்கிறது ஆகியனாலே தான் அப்படி நினைச்சான்.
காலையிலே இழந்து வர்றான். துரியோதனான் திகைச்சு போயிருக்காங்க. என்னடா தண்ணீரை மூழ்கி மூஞ்சி தடவை செத்துருப்பான்னு பார்த்தா மதையான மாதிரி வர்றான்னு அப்படியே ஆச்சரியப்பட்டார். சரி, இதனையும் தப்பித்துக் கொண்டான். என்ன செஞ்சா அவனை கொல்ல முடியும் என்று துரியோதனன் கேட்க சகுனி சொல்கிறார், நல்ல கொடிய விஷமுடைய பாம்புகளை விட்டு கடிக்க செஞ்சான். உடனே ஒரே பாம்பு, விஷப்புள்ள பாம்பு அவனை கொத்தினால் அவன் மாண்டு போய் விடுவான். அதோட போயிடுச்சு. பனி நம்ம மேல வராது. சரி, ஒரு பாம்பு விடாருன்னு கூப்பிட்டாங்க. ஏய், உங்ககிட்ட எத்தனை விதமான பாம்பு இருக்க சொல்லு. சுவாமி, 108 வகையான விஷப்பாம்புகள் எங்கிட்ட எல்லாம் இருந்தானே. நீங்க வேற ஒரே பாம்பு கடிச்சா விஷமம், அவையும் மேலூருக்கு போயிடும். சரி, அதை போய் எடுத்துக்கலாம். கொண்டு வந்து வேமன் தூங்குற போது அந்த சன்னல் வழியா ஒண்ணு விடு, அவன் கடிச்சு சாகட்டும். ஐயோ, அவர் கண்ணு முடிச்சு பார்த்தா எனக்கு அவத்தாச்சு மூட்டை புசுக்கு நசுக்கி போயிடுவாருல்ல. நீ செய்யுதுன்னா ஒன்றும் நான் கொடுக்குது பயந்துட்டான். ஏன்னா அவன் கையால் போய் சேர்த்தாலும் பரவாயில்ல, உன் கையில் போய் நான் எழுதிச்சான். சரிட்டு உடனே போய் 20,000 பொற்காசுக்கு கொடுக்குறேன், மறக்காம அடிப்பான். சரின்னு சொல்லிட்டு உடனே அன்னைக்கு விளையாடிட்டு ஒரு ஓய்வா எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த அறைகள் படுத்துக்கிட்டாங்க பாண்டவர். உடனே இங்க நம்ம இந்தியா சைனாக்காரனுக்கு இந்தியாக்காரனுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா, இந்தியாக்காரன் பாம்பு கடிச்சா இறந்து போயிடுவான். சைனாக்காரன பாம்பு கடிச்சா பாம்பு தான். பாம்பையே உயிரோடு பிடிச்சி பக்குவம் பண்ணி பண்பட்ட சாப்பிட பிரியமா சாப்பிடுவாங்க. அங்க நிறைய பாம்புகளே பெரிய பெரிய ஓட்டம் இருக்கு சைனாவில். அதுக்குன்னே நான் பல வெளிநாடுகளமா போறாங்க. எப்படி இருப்பார்? எப்படியா இருக்கும்போது அந்த பாம்பை எடுத்து விடுகிறார். இந்த பாம்பு விடார் வந்து செந்தனையா பார்க்கறான், நல்லா தூங்குறான்னு தெரிஞ்சு ஒவ்வொரு பாம்பா விடுறான். உள்ள போய் வேமனை கையிலே கடித்தது ஒரு பாம்பு, விஷமுள்ள பாம்பு தான். அவன் துரோகத்திலே மூட்டை பூச்சி கடிக்கிறான்னு அப்படின்னு நான் தெரியும் போச்சு. இன்னொரு பாம்பு வந்து இந்த தோல்ல கடிக்குது, அதே கண்ணை முடிக்கிட்டே இப்படி நசுக்குனா நசுக்கி போச்சு. ஒண்ணு முதுகுல வந்து கடிக்குது, அதையும் நசுக்குனா அதுவும் போச்சு. இப்படியே விடுற பாம்புனா மூட்டை பூச்சின்னு நசுக்கிட்டான். உண்மையிலேயே வந்து அவனுக்கு பாம்பு கடிச்சது தெரியாது. தூங்கும் போது மூட்டை பூச்சி கடிச்சிருச்சு, என்னவோ ரொம்ப நாள் அந்த விடுதி மூடிதானே கிடக்குது, அதனால இருந்துடலாம் அப்படின்னு நினைச்சான். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா பாம்பையும் மூட்டை பூச்சின்னு அந்த 108 பாம்பையும் அனுப்பி கொடுத்தான் நசுக்கி. நெட்ட நேரம் பட்டின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தாலுக்கான திருச்சி மாவட்டத்தில் புளியஞ்சோல கொல்லிமலை அடிவாரத்தில் கிழக்கு பக்கம் அந்த ஊர்ல கதை வச்சிருந்தாங்க. இருக்கும் ஒரு 20 வருஷத்துக்கு மேல ஒரு பெரிய வீடு மட்டும்தான் எனக்கு. அதுல நல்லா கட்டுறது போட்டு படுக்கணும். ரொம்ப நாளா யாரும் அது குடியில போடுது. அது வீட்டுக்குள்ளேயே ஒரு பொந்து இருக்குது, அதுல பாம்பு வருது, நமக்கு தெரியல. உடனே நான் தூங்கும் போது போர்வையை போட்டு தான் படுத்திருக்கேன். அப்படியே கால் வழியா ஏறி நெஞ்சில் வந்து இப்படி படம் எடுத்து ஆடுது. எனக்கு எப்படி இருக்குன்னு கண்ணு நான் அது நினைக்கல. அது வந்ததும் தெரியல, படம் எடுத்து ஆடணும் தெரியல. திடீர்னு புரண்டு படுக்கலான்னு கண்ணை முடிச்சு பார்த்தா இது திக்குன்னு ஆயிடுச்சு. ஓச்சரா இது கொஞ்சம் அறிஞ்சாலும் ஆள் போட்டு தெளிடும் அப்படின்னு என்ன பண்ணேன், கழுத்தோட இந்த பெட்ஷீட்டு அப்படியே உதறி போச்சு, ஓடி போச்சு. ஒரு கண்டம் தப்பிச்சதான். அடுத்த நாள் என் வீட்டை மாற்றிக்கணும். இது நடந்தது. பாம்புன்னா படைய நடக்குது, என்ன பண்ணுறது? வேறடான மூட்டை பூச்சின்னு வச்சுக்கணும். பிறகு இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல உடனே பீமன் காலையில் எழுந்து வந்தான். பாம்புடி சேர்த்திருப்பாங்க, இவன் சந்தோஷமா வராங்க, இவன் எழுந்து வரான். எவனோ ஒருத்தன் பாம்பெல்லாம் விட்டு கடிக்க வச்சிருக்கான், நான் மூட்டை பூச்சி நசுக்கி விட்டேன், எனக்கு ஒன்றும் ஆகலை. பாம்பை கடிச்சு ஒன்றும் ஆகலைங்கிறானே, இவன் என்ன உடம்பா இருக்கும்?
நான் அப்படியே ஆச்சரியப்பட்டு அப்படியே அப்படின்னா நல்லா நல்ல மாமா தனியா கூப்பிட்டு சொல்றாங்க. பாம்பனையே கசங்கி எறிஞ்சவன் நாளைக்கு நமக்கு சண்டை வந்தா இப்படித்தானே நம்ம மாதிரி பாம்பை மாதிரி நசுக்கி போடுவான்னு, நசுக்குனாலும் நசுக்க மாட்டான் அப்படிங்கிறான். யாரு? சகுனி. நசுக்குனாலும் நசுக்கணும். அடுத்த நாள் இவனை கொடுறதுக்கு என்ன பண்ணாங்க? சகுனியினுடைய யோசனைப்படி 1000 ஊர்வசிகளை கங்கை ஆற்று நடுவில் மாற்றி மேல தெரியல அப்படியே நட்ட வச்சுட்டு நீங்க பேமனும் நீயும் ஓடுங்க. ஓடுகிற போது அவனை வந்து அந்த அந்த இடத்துல பாதியாத்துல இருக்க இடத்துல தாண்டி குதிக்க சொல்லும். அவன் அந்த பூர்வசி நட்டி அப்படி செத்துருவான். ஆமா, அருமையான யோசனை. இதெல்லாம் அவன் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வேமனை கூப்பிட்டாங்க. அந்த ஆத்துல போய் அவ்வளவு தூரம் நீங்க தாண்டணும்பா, 2 பேரும் யாரும் தாண்டுவாங்க பார்க்கணும். வேமன் துரியோதனும் வேகமா ஓடுறாங்க, ஒரே மாதிரி ஓடுறாங்க. கொஞ்சம் கரைக்கு பக்கத்துல போன வேமன் அந்த துரியோதன பெண் தங்கிட்டான். உடனே வேமன் பார்த்தான், பாதியாத்துல ஐயோ நம்ம அத்தை மகன் இந்த மாதிரி ஆபத்து இருக்கிறான்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? 1000 வண்டுகளாக மாதிரி பார்த்தாரு அந்த இடத்துல. அந்த பூர்வசி நாட்டி இருக்கணும். வண்டுகள் ஏதோ இறையிறது தேட போடணும்னு சொல்லிட்டு அதை தாண்டி குதிச்சு கரையை வந்துட்டான். வேமன் இதுலயும் தப்பிச்சான். உடனே அங்கிருந்து கரையேறி வந்தான். இதாண்டா ஜெயிச்சா. எப்படி இல்லாமல் இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு இடத்துல ஈர்கடலும் வடகடலும் சந்திக்கக்கூடிய இடம் பிராமண கோடின்னு பேர். தென்கடலும் கீழ்கடலும் சந்திக்கிற இடம் தனுஷ்கோடின்னு பேர். தனுஷ்கோடி தான் அழிஞ்சு போச்சு, போயிருந்த. அப்படிப்பட்ட வகையில அங்கே ஒரு திருவிழா நடத்துவாங்க. இவங்க எப்பவுமே எல்லாரும் போறாங்க, பாண்டவர் கௌரவர் எல்லாரும் சகல பேரும் அங்க போறாங்க. போன உடனேயே வேமனுக்கு தான் சாப்பாடுனா ரொம்ப பிரியமாச்சே அப்படின்னு துரியோதனை என்ன பண்ணா, நிறைய சாப்பாடு பண்ணி அதில் விஷம் கலந்து சாப்பிடுப்பீமா, அவனுக்கு தான் கொண்டு வந்திருக்கேன். அவனுக்கு விஷம் கலந்துருக்குன்னு தெரியாது. உடனே எடுத்து வேக வேகமா பசியினாலே சாப்பிட்டான். உடனே விஷம் தலைக்கேறி அப்படியே சாய்ந்து விட்டான். ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கே யாராவது விஷம் வச்சுட்டாருன்னு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னு சொன்னா 10 மிளகு எடுத்து வெத்தையில வச்சு அப்படியே மென்னு முழுங்கிருக்கு. அந்த விஷம் ஒண்ணும் இல்லை. அதைத்தான் பழமொழியை சொன்னா 10 மிளகு இருந்தா பகைவன் வீட்லையும் சாப்பிடறாங்க. பழமொழி அந்த மிளகு காரணமாக தான் வெள்ளைக்காரன் நம்ம வியாபாரம் பண்ண வந்து நம்ம நாட்டையே போயிச்சான். மிளகு தான் அது காரணம். வேற காரணங்களை வியாபாரம் பண்ண வந்தவன் முதல்ல இந்த அரேபியக்காரன் என்ன பண்ணான், முஸ்லீம்கள்லாம் 1க்கு 2 இங்கே வாங்கிட்டு போய் அங்கே விட்டாங்க இங்கிலாந்துல. வித்த உடனே என்னடா ஏகப்பட்ட விலை ஏற்றிருக்கான், நாமளே போய் கொள்முதல் பண்ணான்னு வந்தது தான் அந்த மிளகுனால வந்த வினை. அப்புறமா வியாபாரம் படிப்படியா செஞ்சு நம்ம நாட்டையே பிடிச்சிட்டான்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி விஷம் தான். அங்க இருக்கிற மிளகாய் இங்க வந்து இறக்குமதி விட்டு இங்க இருக்கிற மிளகெல்லாம் அங்க கொண்டு போயிட்டான். அவன் புதுசாக என்னன்னு பாரு, மிளகுல அவ்வளோ ஒரு வைத்திய குணம், மருத்துவ குணம். அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது உடனே அவனை தூக்கி கடல்ல சங்கிலியை கட்டி போட்டு விட்டார்கள். ஓதவன் கடலிடை ஒழித்த வெண்பன பாதலம் தண்ணில் பெருபவன் நோமை பேதனை படுத்தின கெடுக்க போகும் அரும்படுவர் உடனே கடலை போட்ட உடனே அது அப்படியே அந்த ஆழத்துல போகுது. அந்த இடம் வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா வங்காத்வாரம் பேர். அதாவது வந்து இமயமலையிலே உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 700-800 கிலோமீட்டர் தாண்டி பீகார் மேற்கு வங்காளத்தில் நுழைஞ்சி பல ஆறுகள் சேர்ந்து சமுத்திரம் மாதிரி போது. கடல்ல கப்பலே போனான். அந்த ஆறுல போய் அங்க போய் மேற்கு அதாவது கிழக்கு பங்களாதேஷ் நுழைந்தான் போகுது. அப்போ பிரம்மபுத்திரா நதி சேர்ந்து. அப்போ பார்த்தீங்கன்னா இது நதியா கடலான்னு நம்ம நினைக்கணும். அந்த அளவுக்கு அந்த கங்கோத்வாரத்துல தான் இது நடந்தது. உடனே அவன் கீழே போன உடனே இவனை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ரொம்ப நாளாக நினைத்துக் கொண்டிருந்தா ஒரு. ஆனா வந்தது அவன் நினைச்சது வேற, பீமம் வந்தது. சரின்னு அங்க இருக்கக்கூடிய பாம்புகள்லாம் அவனை கொண்டு போய் நாகலோகத்துல வாசுகி என்ற பாம்பிடத்துல விட உடனே அவன் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போய்
அவனுடைய கட்டுக்கெல்லாம் அவிழ்த்து உடனே அவனுக்கு முதல் உதவி செஞ்சு 10 குடம் அமிர்தம் கொடுத்தாங்க. அமிர்தம் அதை சாப்பிட்டுட்டு நிம்மதியா 8 நாளா அங்கேயே தூங்குறான். ஆனா இங்கே பீமனை காணணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் எல்லாரும் தேடுறாங்க. உடனே எங்க போனாலும் வந்துடுவான். சரி இன்னைக்கு காணாமே அப்படின்னு எல்லா இடத்தையும் தேடுறாங்க. எங்க இப்படி தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல குந்தி துயரம் தாங்காம அழுதால், ஐயோ என் மகன் இப்படி எங்கு போய்விட்டானோ, என்ன ஆபத்து வந்ததோ. துரியோதனன் சந்தோஷம், தொலைஞ்சாண்டா, அவ்வளவுதான், விஷம் இருக்கு, அவன் மேல வர முடியாது, சங்கிலியில் வேற கட்டியிருக்கான் அப்படின்னு எல்லாரும் வேதனைப்பட்டுக் கொண்டு நாடு மலை நதி குகை எல்லாம் தேடி காணாது செழித்து ஒருவேளை பீமன் இருந்து விட்டானோ என்று எல்லாரும் மையுற்று மிகவும் நடுங்கினார்கள். எல்லாம் வேலை பண்றாங்க. 2 நாள் 3 நாள் வராம இருந்தா எப்படி இருக்கும்? எங்கெங்கெல்லாம் குறி சொல்றாங்களோ அங்கெல்லாம் போய் இந்த அம்மா கேட்பான். மனசு கேட்காம, யார் இந்த குந்தி அம்மா பெற்ற தாய் இல்லையா? தாய் மாசம் நம்ம பார்வதி பதையே வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, ராதாரமண கோவிந்தா. இந்த சமயத்துல நான் இதெல்லாம் இடையில சொல்லலைன்னா நீங்க மெய் மறந்து கொடுக்குறீங்க. அதுக்காக ஒரு சுறுசுறுப்பு நம்ம நேரத்தில் காசி நெய் கொடுக்க போறாங்க, சுந்தர் கொடுக்க போறாங்க. அது ஒன்று ஒருத்தன் சனிக்கிழமை தோறும் விரதம் இருக்கிறது ஒரு பழக்கம். 2 பேருக்கு அன்னைக்கு அதான் விரதம் இருந்து 2 பேருக்கு அன்னதானம் பண்ணுவான். பொருளாதார குறைபாடு வந்து கொஞ்சம் இல்லாம ஆயிடுச்சு, ஏழையாயிட்டான். அவன் மனைவி இருக்கிறாங்க, சாப்பாடு பெரிய, எவ்வளோ சாப்பிட்டாலும் பத்தலை, எவ்வளோ சாப்பிட்டாலும் பத்தலை, அப்படி எதிர்பார்க்க கூடாது. அதுக்குன்னே அவராக இருக்க மாதிரி ஆகும். என்ன செய்வான்? இந்த சனிக்கிழமை இருந்தே ஆகணும். உடனே எவ்வளவு என்ன செய்வான்? வாங்கி போட்டு கட்டுப்படி ஆகல. புருஷனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அவன் உள்ளத்தையும் அவனுடைய போத்தையும் சேர்த்து இவன் சாப்பிட்டுருவான். அன்னைக்கு குளிச்சுட்டு வந்தா, ஏன் அன்னைக்கு சாப்பாடு பண்ணலையான்னா, என்ன பண்றது, என்கிட்ட பணம் இல்லையேன்னு அவன் புருஷன். உடனே இவனுக்கு மேல ஆவேசம் வந்த மாதிரி உடனே நாராயணா நாராயணா நாராயணன் வந்து ஆடுற. எனக்காயின சாப்பாடு நீ இல்லைங்கிற பேசாமே உடனே இது ஏற்பாடு பண்ணு. பெருமாள் தாண்டா பேசுறேன், ஏற்பாடு பண்ணு. பெருமாளே வந்து நம்ம வீட்டுக்காரங்களே பேசுறான்ட்டு இவன் என்ன பண்ணா, உடனே போய் கடன் வாங்கிட்டு வந்து சாப்பாடு பண்ணி அங்க பிரசாதம் அதை வச்சு அந்த வாரம் போச்சு. அடுத்த வாரம் மறுபடியும் வந்து சனிக்கிழமை வந்துச்சு. இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலையே. இன்னைக்கு கேட்டா இன்னைக்கு சாப்பாடு பண்ணணும், ஏன்னா இல்ல. உடனே அவனுக்கு ஆவேசம் வந்துச்சு. அடையே எனக்கே சாப்பாடு இல்லைங்க, எங்கேயாவது போய் கடன் வாங்கிட்டு வந்து போடுற. ஒரு நாள் அப்படியே கடன் வாங்கி போட்டான். எவ்வளவு நாளைக்கு தான் கடன் வாங்க. அப்புறம் ஒரு நாள் இடத்த வீட்டுக்காரர்கிட்ட போய் சொன்னா, இந்த சனிக்கிழமை இருக்கிறவன் இந்த மாதிரி வந்து என் வீட்டுக்காரிக்கு சாப்பாடு இல்லைன்னா அந்த இடத்துல அவ உடனே என்ன பண்றான், அவன் மேல ஆவேசம் வந்துடுது. அதனால நான் என்ன பண்ணதே தெரியல அப்படிலாம் போட்டு சனிக்கிழமை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. பெருமாளாவது ஒன்னாவது நீ வேற. இந்த பாரு, அடுத்த சனிக்கிழமை வரட்டும், அவ சாமியார் பண்ணி என்னை வந்து கூப்பிடு, நான் பார்த்துக்கிறேன், நான் ஏற்று விட்டுறேன். அடுத்த வாரம் சனிக்கிழமை வழக்கம் போல விசாரணை, சாப்பாடு இல்லைன்னு சொல்றா. உடனே ஊன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணி கோவிந்தா கோவிந்தான்னு கத்துறா. ஏத்த வீட்டுக்காரன் அங்கிருந்து ஆடிட்டு வர்றான். ஏத்த வீட்டுக்காரன் என்னங்க, நான் தான் பத்மாவதி தாயார் வந்திருக்கேன், லட்சுமி தேவி வந்திருக்கேன், என்ன விட்டுட்டு நீங்க வந்து இந்த பக்த வீட்டையே தங்கிட்டு சாப்பிட்டு இருக்கீங்களா அப்படின்னா. அப்படின்னு என்ன ஏன் இப்படி விட்டுட்டு வந்தீங்கன்னு சொல்லி அந்த அம்மாவை போய் கட்டி பிடிக்க போனான். அந்த அம்மா நல்லவதான் பாவம், ஆனா சாப்பாடு பெரிய வேற ஒன்றும் இல்லை. உடனே என்ன வந்து சீ நாயே இன்னும் கூச்சல் போட்டு
என்னையா வந்து நீ தொட வர்ற? நானா வர்றேன், அலமேலு தாயார் வந்திருக்கிறேன். நீ பெருமாடு, நான் அலமேலு தாயாரு, ஏன் தொட வேணாங்க? பெருமாளாவது மண்ணாவது போய உனக்கண்ணே, நான் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் ஆடுவ முடியும். அப்பதான் எதிர் வீட்டுக்காரன் சொன்னா, பாத்தியா ராமசாமி, இது பெருமாடு இல்லை, நாராயணன் ஒட்டு இல்லை, உங்க வீட்டுக்காரர் மேல வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். உடனே புருஷன் கோவிச்சு, அடப்பாவி ஏண்டி இந்த மாதிரி பண்ணி எனக்கு கடன் வாங்க வச்சு கடன்காரன் ஆகிட்டேன், 4 போட்டு கொடுத்தான் பாரு, அடுத்த வாரம் வாயே ஒன்றும் பேசக்கூடாது. ஒரு இடத்துல அந்த அம்மா போய் இந்த வாக்கு சொல்ற இடத்துல கேட்கிறா, என் மகன் வருவானா? ஜனங்கள் ஜாபையும் தெருமருமே ஊரவும் தெருமத நிமிதிகள் நிரம்பி பேசவும் மருமரும் அறிவி பைகிறான் மருமரும் ஜனமனும் அறிவி பைகிறான். ஒரு கோயில வாக்கு நடந்துக்கு இந்த அம்மா போய் கேட்டா, என்னுடைய மகன் பீமன் காணாம போயிட்டுவானா, கிடைப்பானா, இருப்பானா, உயிரோடு இருக்கானா, வருவானா? அவரு சொன்னாரு, மகன் உயிரோடு தாமா இருப்பான், கண்டிப்பா வருவான், நீ கவலைப்படாத போன. இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கும்போது பிறகு 8 நாள் கழிச்சு நாகலோகத்துல தூங்கி எழுந்தான், மயக்கம் தெளிஞ்சான். ஆரியன் அந்த நாகராஜன் தன்னை இன்னார் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு, பீமா, இப்போது நீ 10,000 யானை பலம் படைத்தவன் ஆகிவிட்டாய், இந்த அமிர்தத்தை சாப்பிட்டதுனால. உன்னை துரியோதனன் தான் கைத்துல கட்டி கங்கில போட்டான், பாம்புல இருந்து கடிக்க செய்தான், பூர்வசி நாட்டி கொதிக்க வச்சான், இன்னும் உன்னை விஷம் கலந்து கொடுத்தான். ஆமா, கடல்லையும் தள்ளி விட்டுட்டான். இப்ப நல்ல வேலை நீ என்கிட்ட வந்து சேர்ந்த, ஏதோ புண்ணிய பையனால பிழைத்து விட்ட. ஆகையினால துரியோதனை நீ பகைத்துக் கொள்ளாதே, அவனை சந்தேகப்படுவதாக கூட நீ காட்டிக்கொள்ளக்கூடாது, எச்சரிக்காது அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் அந்த விஷப்பையன் அவனுக்கு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு கங்கணம் ஒன்று கட்டி வச்சு, நாகர் கங்கணம். அதுக்கப்புறம் நாகரத்தனங்களும் நாகலோகத்து பட்டு ஆடைகளும் அங்கே எல்லாம் நிறைய கொடுத்து தன்னுடைய நாகங்களை கொண்டு போய் கரையில் விட்டுவான்னு உத்தரவு கொடுத்தான். ஆரியவன் என்ற அந்த நாகராஜன் உட்கார. இப்படிப்பட்ட அந்த வகையிலே பார்க்கின்ற போது பிறகு இவன் எழுந்து வந்தான். அந்த வேகத்திலே அந்த இடத்துல எல்லாரும் தாயும் மகிழ்ச்சி அடைந்தான், சகோதரர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். 8 நாளா காணாம இருந்தா ஒவ்வொருத்தரும் மனசு எப்படி அதான். இப்படிப்பட்ட வகையில உடனே அவன் நடந்து வர்றான். துரியோதனை வந்து யதார்த்தமா பார்த்துட்டான். ஆமா, இவன் இறந்து 8 நாள் ஆச்சுன்னு சொல்லி சொன்னாங்கன்னா, இரண்டாம் மதையான மாதிரி நடந்து வராடேன்னு ஓடி போய் தன் மாமனை சொன்னாங்க சவுனிட்ட. மாமா மாமா, என்னடா நிஜமாவே பீமன் செத்துட்டானா? அதுல அவனுக்கு சந்தேகம் இல்ல. நான் இப்பதானே கடற்கரையில பார்த்துட்டு இருந்தேன், மதையான மாதிரி நடந்து வர்றானுமா, ஆற்றோடுற பாத்தியா, என்ன ஆச்சரியமா இருக்குது, எப்படி செத்துருப்பான்? அவனை தான் கேட்டு இது போல இவங்கெல்லாம் எப்படி இருக்கும்போது முன்னோட படசாலையா வந்திருக்காங்க அப்படின்னு. இது எப்படி இருக்க, கிருபாச்சாரி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தன்னுடைய பிள்ளைகளை எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு வில்வத்தையெல்லாம் சொல்லி கொடுத்து பீஷ்மர் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தார். கௌதம முனிவருடைய மகன் சரத்வான், அவன் பிறக்கும் போதே சரத்வான் இளமையில் வேதம் போதிலும் வில்வத்தை போதிலும் நெருப்பு, அதாவது விருப்பட்டு அதில் நல்லா தேர்ச்சி அடைஞ்சு வரும்போது தனது தவத்தை கெடுக்க அங்கே ஒரு தேவகணி நாணபதி என்பதை கண்டு காமுற்ற காரணத்தினாலே அவருடைய விருப்பத்துக்கு ஏற்க அணையில் உள்ள நாணக்கட்டையிலே முதலில் சேர்ந்த காரணத்தினாலே அங்கே வந்து அதனாலே ஒரு ஆணும் பெண்ணும் பிறந்தாங்க, 2 பிள்ளைகள். சரத்வான் தமிழ்நிலை குழந்தை கண்டு அந்த குழந்தைகளையும் பிள்ளையும் அப்படியே போட்டு விட்டு போய்விட்டான். வேட்டைக்கு வந்த சந்துரு மகாராஜன் உடனே அந்த குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைக்கு கிருபன் என்றும் பெண்ணுக்கு கிருபி என்று பெயர் வைத்தார்கள். பெண்ணும் ஒரு சமயம் அந்த சரத்வான் அந்த முனிவன் அஸ்னாவரிக்கு வந்து தன் மகனான கிருபாச்சாரிக்கு எல்லா விழுவத்தையும் கற்றுக் கொடுத்து கொண்டு போனான். அவர் தான் இப்போ தற்காலிகமா இந்த 100 பேர் 105 பேருக்கும் குருவாச்சார்.
இவரை விட சிறந்த ஒரு விண்ணத்தை வில்லாசிரியர் வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது அப்ப கிருபாச்சாரிய சொன்னாரு, என்னுடைய தங்கை கிருபியை திருமணம் செய்தவுடைய என்னுடைய மைத்துனர் துரோணர் இருக்கிறார். அவர் பரசுராமனிடத்திலேயே வில்வத்தை கற்றுக்கொண்டு வந்தார். அவரை அழைத்து வந்தால் நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப சிறப்பான வில்வத்தை எல்லாம் கற்றுக்கொள்ளும். சரி சொல்லிட்டு உடனே அங்கிருந்து ஆள் அனுப்பி அந்த துரோணர் கூடிய இடத்துக்கு அனுப்பி பல்லக்கிலே அழைத்து கொண்டு வந்தார்கள் அஸ்னாபுரியில. உடனே பீஷ்மர் அவர் திருவடியில விழுந்து வணங்கி எல்லா விதமான படிப்படை உபசாரங்கள் எல்லாம் செய்து சிம்மாசனத்தில் உட்கார வச்சு அங்கே உபசரித்தார். நீங்க என்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் தான் விண்ணத்தை எல்லாம் சொல்லிக் கொடுத்த சகல கடைகளும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் கேட்படும் போது அவர் வந்துனார். ஆனால் ஒரு விஷயம், என்னுடைய விஷயத்தை நான் சொல்லிக் கொடுக்கிறேன் கேளுங்க. அதாவது நாங்கள் இதுக்கு இடையில அந்த துரோணர் என்று சொல்லக்கூடியவர் அங்கே பாரத்வாச முனிவருடைய மகனாக பிறந்தவர். ஒரு கும்பத்தில் அவருடைய வீரி வளர்த்ததுனால 5 படி கும்பத்தில் வளர்ந்தனால அவருக்கு துரோணருக்கு பேர். அந்த துரோணரை அழைச்சிட்டு வந்து வர சொல்லி உடனே சொன்னார். இப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய சமயத்துல பாஞ்சால நாட்டிலே துருபதன் இன்னும் ஒருத்தர் இருந்தான். அவன் புருஷதன் என்று சொல்லக்கூடிய பாஞ்சால நாட்டு மன்னனுடைய மகன். 5 விதமான விஷயங்களை ரசிக்க உள்ளவர்கள் என்பதனாலே பாஞ்சாலர்கள் பேரு 5 நதி பியாசு, சட்ரஸ், ஷீனாம், ரதி, ஷீரம் சொல்லி 5 நதிகள் பாய்வதனால பஞ்சாப். இன்னைக்கு பஞ்சாப் தான், அன்னைக்கு பாஞ்சால தான். இன்னைக்கு பஞ்சாப் என்ற மாநிலம் தான், அன்னைக்கு பாஞ்சால நாடு. அதை தலைநகராக கொண்டுதான் பாஞ்சாலர்கள் ஆண்டார்கள். அதனால நாங்கள் இப்போ யாத்திரையெல்லாம் எல்லாரையும் அழைச்சிட்டு போகும்போது அந்த அமிர்தேஸ்வர் கோயிலுக்கு கொண்டு போய் காட்டு. இப்போ சீக்கியருடைய ஆதிக்கத்துக்கு அவங்க தான் சீக்கியருடைய மத குருநானக் இருக்காரு. அவர் நம்ம கிருஷ்ண பெருமையை தான் முதல்ல பரப்புனாரு. அப்புறம் என்னமோ தனியாக ஒரு கொள்கையை வகுத்து சீக்கிய மதத்தில் அவர் ஒரு கொள்கையை ஏற்படுத்தினார். இப்போ ஒரு 600-700 ஆண்டுகளுக்கு முன்னாலே குருநானக் தலைமையில் அந்த சீக்கிய மதம் உருவாடும். ஆனால் நம்ம இந்து மதத்துடைய சம்பிரதாயங்களும் கடைப்பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு உருவ வழிபாடு கிடையாது, கொள்கை தான். அப்படி அவங்களுடைய கோட்பாடு அந்த மாதிரி. அந்த அமிர்த சொல்லக்கூடிய இடம் தான், அந்த இடம் தான் பாஞ்சால நாட்டுக்கு தலைநகராக இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கும்போது ஏன்னா அமிர்தசரஸ் பற்றி நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னா ரொம்ப நேரம் ஆகும். அவ்வளோ பெரிய ஒரு பாஞ்சால நாட்டுடைய சிறப்பு அப்படி. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது அந்த புருஷனுடைய மகன் துருபதன் ஒரு மரத்தடியிலே அமர்ந்து தனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று சொல்லி தியானம் செய்து கொண்டிருக்கிற போது பர்த்துவாசனுடைய ஆசிரமத்துக்கு பக்கத்துல அப்போது அந்த இடத்துல அரம்பை ஒருத்தி தரிசீலாக வந்தபோது அவனை கண்டு புருஷனுடைய அந்த மனம் உருகியது, வீரியம் சிந்தியது. அதை காலால மனுஷன் அது ஒரு குழந்தையா மாறிச்சு. அதுதான் துருபதன் பேரு. புருஷனுடைய மகன் துருபதன். கொஞ்ச காலம் பரத்துவாசத்தை கல்வி பயின்றான். பிறகு துரோணருடன் சேர்ந்து அக்னி வைச்ச இடத்துல 2 பேரும் கல்வி கற்கிறார்கள், துரோணனும் அந்த துருபதன்.